இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல, மாமியார் காசுல பிறந்த வீட்டையும் செட்டில் பண்ணிட்ட போல. நானும் பாத்திருக்கேன். கணேசன், உன் அண்ணி, பிள்ளைங்க நல்லா பகுமானமா இருக்காங்க. உன் அண்ணனுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது மீனா. ஆன்ட்டி, என்னம்மா புது பொண்ணு, சவுண்ட் ஓவரா இருக்கு. யாரு நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. நான் மீனாவுக்கு சொந்தம், அக்கா முறை. ஓ, என்ன மீனா, வீட்டுக்கு வந்தவங்கள யார் என்னன்னு பேசிட்டு இருக்கா? தமிழ் அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. ஆன்ட்டி, எங்க மாமா ரொம்ப வருஷமா படுக்கையிலே இருந்தாரு. அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என் அத்தை உங்களுக்கு தங்கச்சின்னு உரிமை கொண்டாடுறீங்களே. அவங்க இத்தனை வருஷம் தான் வாழ்க்கைய நினைச்சு நொந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஆறுதலா நீங்களாம் கூட நின்னீங்களா? அப்பெல்லாம் எங்க அத்தைக்கு துணையா நின்னது கணேசன் சித்தப்பாவும் அமுதா சித்தியும் தான். அவங்க ஒண்ணு இந்த வீட்டுல டேரா போட்டு குடும்பத்தை சுரண்டி திங்கல. தான் கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிருச்சேங்கிற அக்கறையில தான் அதை காப்பாத்துறதுக்காக தான் துணையா இருந்திருக்காங்க. இப்படி ஒரு அண்ணன் அண்ணியெல்லாம் யாருக்கும் அமைய மாட்டாங்க ஆண்டி. உங்கள மாதிரி சொந்த பந்தம்லாம் குறை சொல்றதுக்கு மட்டும்தான் கிளம்பி வருவீங்க. நல்லது பண்றதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டீங்க. கஷ்டம் வந்தா ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு அப்படியே தூரமா நின்னு உச்சி கொட்டிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. என்னம்மா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் பேசாம இருந்தா நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பீங்களே ஆண்டி. இங்க பாருங்க, இது என் அத்தையோட வீடு. இங்க யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு எங்க அத்தை தான் முடிவு பண்ணணும். அத கேக்குற உரிமை இங்க யாருக்கும் கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் இப்ப இந்த வீட்டோட மருமக. இது ஏன் வீடும் தான். இப்போ நீங்க இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமா பிடிக்கல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஐயோ, உன் மருமக இப்படி வாயடிக்கிறா? எவ்வளவு திமிரு! நீ எல்லா பொறுப்பையும் கொடுத்தேன்னு வை, நாளைக்கு உன்னையே ரோட்ல நிறுத்திடுவா. ஆண்டி, அதெல்லாம் நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம். என் அத்தைக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க மறுபடியும் திரி கொளுத்தாம கிளம்புங்க. போய் முதல்ல உங்க குடும்பத்தை பாருங்க. அப்படின்னா எங்கள மாதிரி சொந்த பந்தெல்லாம் உங்களுக்கு வேணான்றியா? இப்படி ஒரு சொந்த பந்தம் கூட நின்னா எங்களுக்கு எல்லாம் நடக்கிற நல்லது கூட நடக்காம போயிரும். நீங்க முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. ஐயோ, என்ன பேச்சு பேசுறா? சொந்தத்துல நல்லது நடக்குதுன்னு விசாரிக்க வந்தேன் பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். வர ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன தமிழ்? அத்தை, நீங்க அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க.